சரி, உடலுறவின் பொழுது என்ன தேவை உங்களுக்கு அப்படிங்கிறத ஒரு செக்ஷுவல் மெடிசன் டாக்டர் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செக்ஸ் தெரப்பி கொடுப்பாங்க. செக்ஸ் தெரப்பிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த விந்து முதுதலுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா ஆங்ஸைட்டின்னு சொல்லியிருக்கிறேன். இதை வந்து இந்த ஆங்ஸைட்டியை வந்து காம் டவுன் பண்ணணும், உங்க பிரெயினை வந்து காம் டவுன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சென்சேட் ஃபோக்கஸ் எக்ஸசைஸ், அதாவது சிஸ்டமேட்டிக்கா டீசென்சிடைஸ் பண்றது, உங்க பிரெயினை வந்து காம் டவுன் பண்றது. ஸ்கியூஸ் டெக்னிக்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்சேட் ஃபோக்கஸ் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு அந்த ஃபீமேல் பார்ட்னரை எஜாகுலேட்டரி கண்ட்ரோல் ஒரு பொசிஷன் இருக்கு, அதையும் டீச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆண் உறுப்பை விந்து வரதுக்கு முன்னாடி உடலுறவில் ஈடுபடும் பொழுது வித்ரா பண்ண சொல்லிட்டு அந்த ஆண் உறுப்பை வந்து கை கட்ட விரலாலையும் இந்த 2 விரலாலையும் நுனியில வந்து கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அர்ஜி குறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பெனட்ரேட் பண்ணி உடல் உறுப்பு பண்ண சொல்லுவோம். இது மாதிரி மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது எஜாகுலேட்டரி ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும். அடுத்தது வந்து ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன். அடுத்தது கப்லான்ங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்க ஸ்டாப் ஸ்டார்ட் டெக்னிக்னு ஒன்று டீச் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா உடலுறவில் வந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த விந்து வெளிப்படுற ஒரு நேரம் வரும்பொழுது ஆண் உறுப்பை விட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறது. இது வந்து ஸ்டாப் ஸ்டார்ட் டெக்னிக்னு பேர். ஸோ இது மூணும் சேர்ந்து நம்ம வைத்தியம் பண்ணும்போது தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்.